சரி, ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான 4, 7 தேதிகளில் வந்து திருமணம் வச்சுருக்குறாங்க, நடந்துருச்சு சார். இப்போ நாங்கள் உங்கள் பதிவு பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு மனசில் ஒரு பயம் வந்து ஏற்படுது அப்படின்றப்போ, அந்த விஷயத்தை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வந்து ஆல்டர்னேட்டிவாக பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது உண்டா சார்? மருமாங்கல்யம்னு இருக்குது. திருப்பி வந்து மருமாங்கல்யம்னு ஒன்று இருக்குது. அந்த மருமாங்கல்யம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. எப்படின்னாக்கா 2 பேருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டேட்டு. அந்த தேதியில் 2 பேரையும் கரெக்ட் பண்ணிடுங்க. வெறும் அது மட்டும் வச்சா அப்போ எப்படி வெறும் தேதியை மாற்றிட்டா உடனே மாறிக்கிட்டே இருக்குமா? அது வராது இல்லையா? இதனுடைய பவர் வந்து 25 வருஷத்துக்கு தான் வேலை செய்யும். 25 வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டால் மருமங்கல்யம் பண்ணிட்டேன்னா அந்த தேதியில் சுவிட்ச் ஓவர் ஆயிரும். 2 பேரை கரெக்ட் பண்ணி அந்த பேரை எழுதிட்டு வாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட இது சொல்லுவேன். 2 மாதம் 3 மாதமாக சில பேருக்கு 6 மாதம் சொல்லுவேன். அப்போ போயிட்டு ஒரு தேதியை கொடுத்துட்டு அந்த தேதியில் திருப்பி தாலி கட்டணும். புதுசு வாங்கிட்டு கட்டிட்டு பழசை கலட்டிட்டு அவங்கவுங்க வழக்கத்தில் அந்த தாலியை வந்துட்டு கோயில் உண்டியில் போட்டுடணும். அதுக்கு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி உங்களுக்குள்ளே கோரிக்கை இருக்கும் இல்லையா, கடவுள்கிட்ட ஏதாவது கேட்பீங்க இல்லையா, அதை சங்கல்பமாக வச்சுட்டு அப்படியே இதில் வந்து அதை போட்டுட்டு புதுசு கட்டிட்டு கோயிலில் ஒரு வளம் வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே வந்து ஒரு 5-10 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு நீங்கள் போய் வீட்டில் போய் சாப்பிட்ருங்க. இதுதான் மருமங்கல்யம். ஆனால் அது டேட்லேயும் பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா திருப்பி அதுலேயும் தப்பு இருந்துச்சுன்னாக்கா தப்பான டேட்டில் என்ன இருக்கோ எது இருக்கோ அதில் அந்த லைஃப் தான் கிடச்சிரும். கரெக்டாக தான் சந்தோஷம், அப்படியே பண்ணிக்கிங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. பேர் எழுதுங்க. ஒரு 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் புது டேட்டு கொடுத்துட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாக்கா மருமங்கலத்தை நீங்கள் அந்த தேதியில் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம்.